குளிர் காற்று இருந்தாலோ இல்லை வந்து கொஞ்சமாக மழை பெஞ்சாலோ கூட ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களை நம்ம அதிகமாக பார்க்குறோம். இது வந்து ஸோ இந்த ஆஸ்துமா அப்படிங்கிறது என்ன, இது யாருக்கெல்லாம் அதிகமான அளவு டைம் எப்படி தயாரிக்கிறது, அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. ஆஸ்துமா அப்படிங்கிறது நம்மளுடைய சுவாச குழாய் பகுதிகளில் இருக்கக்கூடிய சுருக்கம். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வீக்கமும் இருக்கிறதுனால அங்கே வந்து அந்த சுரப்பு எல்லாமே வந்து நமக்கு உள்ளேயே தேங்கி இருக்குது. நம்மளுடைய அந்த சுவாச குழாயிலேருந்து சுரக்கக்கூடிய அந்த நீர் எல்லாமே உள்ளேயே தேங்கி இருக்குது. இதனால் நம்ம வந்து சுவாசிக்கிறதுக்கு உண்டாகக்கூடிய ஒரு சிரமம், இதைத்தான் வந்து நம்ம ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து தமிழில் வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் இரைப்பு நோய் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து நம்ம உடம்புல வாத பித்த கஃபம் இது மூன்றுலேயும் உண்டாகக்கூடிய பாதிப்பு. முக்கியமாக கஃபத்தோட தன்மை வந்து அதிகரிக்கிறதுனால உண்டாகக்கூடிய முக்கியமான பிரச்சனை. ஸோ இது என்னென்ன காரணங்களால் வரும் அப்படின்னா, ரொம்ப காமனாக நமக்கு உடம்புல அலர்ஜி வந்து இருந்தது. ஸோ ஒரு சின்ன சின்ன டஸ்ட்டு படுது அப்படின்னா உடனடியாக எனக்கு ஒரு தும்மலோ மூக்கில் ரொம்ப நேரம் தண்ணி கொட்டுறது இருக்குது அப்படின்னா, இது நாளடைவில் வந்து உங்கள் சுவாச குழாயில் வந்து ஒரு சுருக்கத்தை வந்து உண்டாக்கி அங்கே ஒரு வீக்கத்தையும் உண்டாக்கும். இதனால் உங்களுக்கு ஆஸ்துமா சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து வரலாம். ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வீசிங் இருக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு மருத்துவரை சந்தித்து ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஸோ இந்த மாதிரி வீசிங் இருக்கும் பொழுது நம்ம நுரையீரலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஹெர்ப்ஸும் அதே மாதிரி கஃபத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகளும் எடுத்துக்கிறது நல்லது. இந்த கஃபத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகள் எப்போவுமே நமக்கு இந்த நுரையீரல் குழாய்களில் இருக்கக்கூடிய சுவாச குழாய்களில் இருக்கக்கூடிய சுருக்கத்தை வந்து குறைக்கும். ஸோ அந்த மாதிரியான மூலிகைகள் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆஸ்துமா சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து நல்ல ஒரு மாற்றத்தை வந்து பார்க்கலாம். ஸோ இதற்கான ஒரு ரெஸ்போகல்ப் கஷாயம் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ரெஸ்போகல்ப் கஷாயம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கரிசாலை வந்து நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம். அதிமதுர பொடி, அதோட ஆடாதோடை பொடி, கண்டங்கத்திரி, நெல்லி வற்றல், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி இப்போ வந்து சூர்ணமாக வச்சுருக்கோம். ஸோ இப்போது இந்த சூர்ணத்தை வச்சு கஷாயம் எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். ஒரு 200 ml தண்ணியை வந்து நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். ஒரு 5 கிராம் அளவுக்கு சூர்ணம் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கஷாயம் வந்து ஒரு சின்ன துவர்ப்பு, அதே மாதிரி கொஞ்சம் கசப்பாகவும் வந்து இருக்கும். இது நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா வந்து வடிகட்டிக்கலாம். கஷாயம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். இந்த கஷாயத்தோட கொஞ்சமாக தேன் கலந்துக்கலாம். ஸோ தேன் கலந்துட்டு இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த ஆஸ்துமா சம்மந்தமான பிரச்சனைகளில் ஒரு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம். அது இல்லாமல் ஒரு சிலருக்கு அப்போ இந்த பிரச்சனை திடீர்னு வரும். அந்த மாதிரி சமயங்கள்லேயும் இந்த பொடியை வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா கஷாயமாக்கி ஒரு டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு இந்த வீசிங் மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நல்ல ஒரு குணம் வந்து காணலாம். இரைப்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய இந்த ரெஸ்போகல்ப் கஷாயம், இந்த ரெஸ்போகல்ப் கஷாயம் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா ரெஸ்போகல்ப் சிறப்பாக நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்குது, அதையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். ஸோ இரைப்பு அதே மாதிரி வந்து கூடவே இருமல் இருக்கிறது, அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே இந்த கஷாயத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது அது உடம்புல இருக்கக்கூடிய கஃபத்தை குறைச்சி உங்களுடைய நுரையீரல் குழாய்களில் இருக்கக்கூடிய வீக்கத்தையும் சுருக்கத்தையும் வந்து குறைக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களால் ஈஸியாக வந்து சுவாசிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள்: அல்சர், செரிமான கோளாறுகள், இரத்த சோகை, உயர் இரத்த அழுத்தம், அதீத கொழுப்பு, வெரிகோஸ் வெயின், உடற்பருமன், உடல் பலவீனம், தோல் நோய்கள், மூட்டு தேய்மானம், தண்டுவட பிரச்சனைகள், முடக்குவாதம், கீல்வாதம், பக்கவாதம், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க, புற்றுநோய், மூலம் பௌத்திரம், மாதவிடாய் கோளாறுகள், குழந்தையின்மை, பாலின கோளாறுகள், சிறுநீரக கல், சிறுநீரக செயலிழப்பு, நீரிழிவு நோய், கொழுப்பு கல்லீரல், இதய நோய்கள், தைராய்டு, ஆஸ்துமா, ஒற்றை தலைவலி, சைனஸ், ஞாபக மறதி, மன அழுத்தம், முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும்
வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் சௌமியா அம்பத்தூர், டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் மங்கையர்கரசி வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் ஷர்மிளா திருச்சி, டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் லலிதா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், ஓசூர் டாக்டர் சந்தியா, டாக்டர் அம்ருதா பெங்களூர், டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தார்த் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம்.